வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம MCX க்ரூட் ஆயில் மார்க்கெட்டில் இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி கடந்த 2 நாட்களில் என்ன நடந்ததுன்றதை பார்ப்போம். நீங்கள் பார்த்துட்டு இருக்குது குட்வில் சார்ட்டிங் டூல். இந்த ப்ளூ கலர் கேண்டில் ஸ்டிக் தான் 5ஆம் தேதி மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங். 5ஆம் தேதி 4740 பக்கமாக க்ரூட் ஆயில் மார்க்கெட் ஓப்பன் ஆகிருக்கு. நம்ம இந்த ஸ்கேலில் கொஞ்சம் கம்மியாக பண்ணியிருக்கேன், ஓரளவு நல்ல வியூ தெரிகிறதுக்காக. என்ன நடந்ததுன்னு பார்த்தோன்னா, நம்ம எதிர்பார்ப்பில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. 5000 வரைக்கும் க்ரூட் ஆயில் மார்க்கெட் டவுன் ட்ரெண்டுக்கே சாதகமாக இருக்குன்றது தான் நம்ம எதிர்பார்ப்பு. அந்த அடிப்படையில் ப்ரைஸ் ஓப்பன் ஆனதுக்கு அப்புறமா மார்க்கெட் கீழே வந்து 4710 டெஸ்ட் பண்ணியிருக்கேன். இந்த இடம் ஏன் முக்கியமானதுன்னா, முன்னாடி நாள் பார்த்திங்கன்னா பல முறை இந்த இடத்துல மார்க்கெட் சப்போர்ட் எடுத்து பவுன்ஸ் பேக் கொடுக்க முயற்சி செஞ்சுருக்கு. அந்த நாள் இந்த இடத்துல மார்க்கெட் தொட்டவுடனே அதே இடத்துல சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் மேலே போக முயற்சி செஞ்சு 4760 வரைக்கும் வந்திருக்கு. இதை பிரேக் பண்ணி மேலே போகிற சமயத்தில் இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் மறுபடியும் மேலே போனாலும் திருப்பி கீழே வந்து 4760 சப்போர்ட் எடுத்து ஃபுல்லாக மார்க்கெட் ரிக்கவர் ஆகி 4880 வரைக்கும் மேலே போயிருக்கு. இதெல்லாம் ஒரு புல் பேக் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம சார்ட்டிங் டூலும் அதுக்கு ரொம்ப உதவியாக இருந்திருக்கு. ஆனால் நம்ம எதிர்பார்ப்பு என்னென்னா, எல்லா ரெசிஸ்டன்ஸ்லேயும் மார்க்கெட் செல்லிங் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தா, அந்த அடிப்படையில் மார்க்கெட் அதுக்கு மேலே போக விடாமல் ஓரளவு ரெசிஸ்டன்ஸ் எடுத்து 4840 பக்கமாக க்ளோஸ் ஆகிடுச்சு 5ஆம் தேதி. நேற்று மார்க்கெட் அதுக்கு கீழே ஓப்பன் ஆகிருக்கு. ஓவரால் ட்ரெண்டு க்ரூட் ஆயிலில் டவுன் தான் அப்படின்றத நீங்கள் எப்போவுமே ஞாபகத்தில் வச்சுருக்கணும். ஓப்பன் ஆனதுக்கப்புறம் மறுபடியும் அந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் எடுத்து 4760 வந்து தொட்டிருக்கு. 4760 பற்றி நம்ம முன்னாடி சொல்லியிருக்கோம், இது ஒரு சப்போர்ட் அப்படின்ட்டு. அதனால் அந்த இடத்துலேருந்து சப்போர்ட் எடுத்து மறுபடியும் மேலே போக முயற்சி செய்து அதே இடத்துல 4814 க்ளோஸ் ஆகிருக்கு. இதுதான் கடந்த 2 நாட்களாக நடக்கிற முழுமையான ப்ரைஸ் ஆக்ஷன். நம்ம பார்த்தோன்னா இது கன்சாலிடேஷன் சொல்லுவாங்க. அதாவது சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ்குள்ளேயே மார்க்கெட் மூவ் ஆகிட்டு இருக்கும். அற்புதமாக நம்ம டெக்னிக்கல்ஸை ஓரளவு ரசித்து பண்ணுறவங்க இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா ஒவ்வொரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ்லேயும் மார்க்கெட் எப்படி ட்ரேட் ஆகுது அப்படின்றது. இன்றைக்கி மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் 4800 810 ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி வெளிநாட்டில் இருக்க நைமேக்ஸ் மார்க்கெட்டை வச்சு பார்க்குறப்ப நமக்கு தெரியுது. அந்த அடிப்படையில் நம்மளோட ட்ரேடிங் திட்டத்தில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. 5000 வரைக்கும் க்ரூட் ஆயில் மார்க்கெட் டவுன் ட்ரெண்டுக்கே சாதகமாக இருக்கும்னு எதிர்பார்க்குறோம். ஆனால் உன்னிப்பாக நோட் பண்ண வேண்டிய ஒரு சில விஷயங்கள் என்னென்னா, 4820 மார்க்கெட் ஒரு முக்கியமான இடமாக மாற்றுறதுக்கு முயற்சி எடுத்துகிட்ருக்கு அப்படின்றத நம்ம பார்க்குறப்ப தெரியுது. இந்த 4820க்கு மேலே ப்ரைஸ் போக முடியல அப்படின்னா மறுபடியும் 4760 தொடும். அதையும் பிரேக் ஆகிடுச்சு அப்படின்னா மறுபடியும் மார்க்கெட் கீழே வரதுக்கு வாய்ப்புண்டு. ஏன்னா கடந்த 3 நாட்களாக இந்த 4760 தான் இந்த மார்க்கெட்டை சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கு. ஒருவேளை 4820 மார்க்கெட் பிரேக் பண்ணிச்சுன்னா இந்த ரெசிஸ்டன்ஸையும் உடைச்சி 4920 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ கொஞ்சம் பார்த்து கவனமாக ட்ரேட் பண்ணுங்கள். எப்பவும் போல் குட்வில் சார்ட்டிங் டூல் உங்களுக்கு உதவியாக இருக்கும். சரி, எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு வந்ததுக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.